ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரம்மோற்சவத்துக்கு புதுசாக பண்ணியிருந்த வாகனங்களுடைய மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பூத வாகனம். இது வந்து ஆல்ரெடி நான் தர்மாக்கோலில் பண்ணி வச்சிருந்த வாகனம் தான். அதை தான் நான் பேஸாக எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக கை, கால், முகம் இது எல்லாத்துக்குமே வந்து கார்ட்போர்டில் அதுக்கேற்ற மாதிரி ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு அது வெளியில் தெரிகிற மாதிரி 3D ஷேப்பில் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து கார்ட்போர்டே ரிங் மாதிரி ரெடி பண்ணி அதையும் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். அடுத்ததாக தேவையான இடத்துல கம்பியுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் ஸ்டிஃபாக நிற்கும். அந்த கார்ட்போர்டுக்கு நடுவில் இருக்கிற சின்ன சின்ன கேப்பில் வந்து பேப்பரை நல்லா சுருட்டி உள்ளே வந்து சொருவி வச்சுருக்கேன். வயிற்றுக்கும் நெஞ்சு பகுதிக்கும் சின்ன சின்ன பேப்பரை வந்து உருட்டி அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் சில்லர் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சில்லர் டேப் வந்து சுற்றிட்டேன். ஏன்னா பேப்பரை நம்ம அடுத்து ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கைக்கு வந்து தெர்மோக்கோல் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததாக முகத்துக்கு பார்க்கலாம். நான் வந்து இதை இன்டர்நெட்டில் தான் ரெஃபரன்ஸ் எடுத்து மூக்கு, வாய், அப்புறம் கண் இந்த இடத்துக்குலாம் வர மாதிரி சின்ன சின்ன கார்ட்போர்டை நீட்டாக கட் பண்ணி அதை வந்து அந்தந்த இடத்துல ஒட்டிட்டேன். இப்போ அது மேலேயே பேப்பர் மெஷ்ஷில் ஒரு முகம் மாதிரி அமைப்பு வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இது வந்து சின்ன சின்ன பேப்பரை வந்து கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை அரைச்சிது. அதுக்கப்புறம் இதை நல்லா காய விட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக பேப்பரை வந்து ஒட்டிட்டேன். இது எப்படின்னா, பேப்பரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணி அப்புறமா ஃபெவிகால் ஆட் பண்ணி அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே வரணும். இது ஃபுல்லாக ஒட்டி காஞ்சதுக்கப்புறமா ஃபாயில் பேப்பரில் டீட்டெயிலிங்ஸ்க்காக நகைகள் அப்புறமா வந்து தலைமுடி இது எல்லாத்துக்கும் சின்ன சின்னதாக உருட்டி நான் ஒட்டிகிட்டே வந்துட்டேன். அடுத்ததாக இன்னும் சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸ்க்காக எம்சில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கண், மீசை இது எல்லாத்துக்குமே அந்த ஒட்டின ஃபாயில் பேப்பர் மேலே ஃபுல்லாக திரும்ப வந்து ஒரு லேயர் பேப்பர் ஒட்டிட்டேன். இது எல்லாமே நான் இன்டர்நெட்லேருந்து தான் ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். நான் வந்து கோல்டன் ஸ்ப்ரே பெயிண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் மெட்டாலிக் ஃபினிஷில் அழகாக இருந்துச்சு. கண்ணுக்கும் வாய்க்கும் நெத்தி பட்டை இது எல்லாத்துக்குமே அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி டீட்டெயிலிங்ஸ் பண்ணியிருக்கேன். இது மேலே இப்போ சாமியை அமர வச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்காங்க. இதை தான் நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஸ்ப்ரே பெயிண்ட். இதே வந்து மற்ற பிராண்ட்ஸ்லேயும் இருக்குது, பட் அது அவ்வளோவா நல்லா இல்லை. இது வந்து கொஞ்சம் நல்லா மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்குது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இப்போ அடுத்ததான் அம்சா வாகனம் பார்க்கலாம். இதுவுமே நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அம்சா வாகனம் தான். அது மேலே சின்ன சின்னதாக தர்மாக்கோலில் கார்விங்ஸ் பண்ணிக்கிட்டேன். தேவையான இடத்துல கார்ட்போர்டு வச்சு எப்பவும் போல் சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட் மாதிரி கட் பண்ணி ஒட்டிட்டேன். அடுத்ததான் அந்த கார்ட்போர்டுக்கு நடுவில் இருந்த கேப்லலாம் பேப்பரை வந்து சுருட்டி உள்ளே சொருவிட்டு மேலே ஃபுல்லாக செல்லோட்டி போட்டிட்டேன். அப்போ தான் பார்க்க ஈவனான ஷேப்பில் இருக்கும். இப்போ திரும்பவும் பேப்பரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எப்பவும் போல் எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டேன். நம்ம தர்மோகோல் மேலே டைரெக்டாக ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கும்போது அது வந்து உருகிடும். ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து பேப்பரை வந்து ஒட்டி கவர் பண்ணியாச்சு. அடுத்ததாக சின்ன சின்ன இறகுகளுக்காக கார்ட்போர்டை வந்து கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் அதை ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டிகிட்டே வந்துட்டோம். கண், வாய், இறகு இது எல்லாத்துக்குமே வந்து எம்சில் வச்சு டீட்டெயிலிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடித்ததுக்கப்புறமான ஃபைனல் அவுட்புட் தான் பார்க்குறோம். அதே மாதிரி கண்ணுக்கும் வாய்க்கும் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி டீட்டெயிலிங் பண்ணிட்டேன். இப்போ அம்பாள் அது மேலே அமர வச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருந்துச்சு. இப்போ அடுத்ததாக சிம்மா வாகனம் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த வாகனத்துக்கு மேலேயே இது மாதிரி ஃபுல்லாக பேப்பரில் வந்து கோட்டிங் கொடுத்துட்டேன். அடுத்ததாக இன்டர்நெட்லேருந்து ரெஃபரன்ஸ் இமேஜ் எடுத்து சின்ன சின்ன ஃபைல் பேப்பரை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயிலிங்ஸ் வந்து ஒன்று ஒன்றா பண்ணியிருக்கேன். நடுவில் கார்ட்போர்டு, தெர்மோகோல் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை சுற்றி சிங்கத்தோட முடிக்காக நான் வந்து ஃபைல் பேப்பரையே சுருட்டி ஃபுல்லாக ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா அது மேலே ஃபுல்லாக பேப்பர் ஒட்டிட்டு பல், காது இது எல்லாத்துக்குமே வந்து எம்சில் வச்சு இன்னும் மைனர் டீட்டெயிலிங்ஸ்லாம் வந்து நான் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்தது அந்த 2 கைகள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இருந்த வாகனத்து மேலேயே பேஸாக வச்சுட்டு ஃபுல்லாக பேப்பர் வந்து வச்சு இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டேன். விரல்களுக்கெல்லாம் வந்து ஃபாயில் பேப்பர் வச்சுருக்கேன். அது மேலே ஃபுல்லாக பேப்பர் ஒட்டிட்டு டீட்டெயிலிங்காக எம்சில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக உடம்பு பகுதி அதே மாதிரி கார்ட்போர்டில் செஞ்சுட்டு உள்ளே ஃபுல்லாக பேப்பர் வச்சு மேலேயும் வந்து நான் ஃபுல்லாக பேப்பரில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ சின்னதாக வந்து நகை இருக்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலிங் வந்து பண்ணியிருக்கேன். ஃபைல் பேப்பரில் பண்ணிவிட்டு பேப்பர் ஒட்டிட்டேன். இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். பல்லுக்கு, கண்ணுக்கு இதெல்லாமே வந்து நான் பெயிண்ட் யூஸ் பண்ணி டீட்டெயிலிங் கொடுத்துருக்கேன். இப்போ அம்பாலை அது மேலே அமர வச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்காங்க. அடுத்ததாக யானை வாகனம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்குமே வந்து நான் இன்டர்நெட்லேருந்து இமேஜ் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு சைட் வியூ மாதிரியும் ஃப்ரண்ட் வியூ மாதிரியும் தனித்தனியாக கட் பண்ணி அதை வந்து ஒன்றா வந்து ஒட்டிட்டேன்.
இப்போ 2 காலுக்கு வந்து உள்ள கார்ட்போர்டு வந்து 3D ஷேப்பில் கொடுத்துட்டு அதே மாதிரி ரிங் ஷேப்பில் வந்து நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து 2 பக்கம் தலையும் காதும் இருக்கிற மாதிரி தனித்தனியாக கட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க ஷேப்போடு ஒட்ட போகிறோம். இது வந்து ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறமா சின்ன சின்ன கார்ட்போர்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி நம்ம வந்து சுற்றி கார்ட்போர்ட் வச்சு ஒட்டிக்கிட்டே வந்துட்டோம். இந்த கேப்லலாம் நம்ம வந்து பேப்பர் சொல்கிறதுக்காக ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சருமே வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணுன்றதுக்காக தான் உள்ள சின்ன சின்ன கார்ட்போர்ட்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி ஒட்டியிருக்கோம். இப்போ அடுத்ததாக எப்பவும் போல் நம்ம வந்து பேப்பரை சின்ன சின்னதாக சுருட்டி நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேப் எல்லாத்துலேயும் வர மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக சொருவிடலாம். எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக பேப்பர் வச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். அது மேலே ஃபுல்லாக செல்லோ டேப் அடிச்சுட்டு சின்ன சின்ன பேப்பர் வந்து கம் ப்ளஸ் வாட்டர் ஆட் பண்ண மிக்சரில் வந்து தொட்டு தொட்டு அப்படியே ஃபுல்லாக ஒட்டிடலாம். ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இப்போ அது மேலே தேவையான இடத்துல எல்லாமே ஃபாயில் பேப்பர் வச்சு சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸ் வந்து நான் வந்து ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மிக்சர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பின்பக்கம் காலுக்கு வந்து நெகம், அப்புறமா வந்து கழுத்தில் நகை, இதெல்லாமே வந்து நான் ஃபாயில் பேப்பர்லேயே வந்து பண்ணியிருக்கேன். இது மேலே ஃபுல்லாக இப்போ பேப்பர் ஒட்டிட்டு இன்னும் மைனர் டீட்டெயிலிங்ஸ்க்காக நான் வந்து எம்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்ணெல்லாம் கூட எம்சில் யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் வந்து வேறு கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் அதோட சைட் வியூ. இப்போ இது மேலே வந்து அம்பால் அமர வச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருப்பாங்க. இப்போ வந்து திருத்தீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி டேபிள் மேட்டை தான் வந்து அதோட பேஸாக வந்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கட்டையை வந்து 4 ஸ்கொயராக வச்சுட்டு அதை வந்து நல்லா கட்டி பேஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்குள்ளே வந்து ஸ்ட்ரெயிட்டாக 4 கட்டை கொடுத்துட்டு சைடில் வந்து சாய்வாக எவ்வளோ கட்டை தேவையோ அது வந்து கட்டிட்டேன். இது வந்து தேர் ஷேப்புக்காக. மேலே இருக்கிற டூம் ஷேப்புக்காக நான் வந்து கம்பி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து இந்த மாதிரி கார்ட்போர்டில் வந்து கட் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன் தேர் ஷேப்பில். இப்போ உள்ள கலசம் வைக்கிறதுக்காக ஒரு குத்து விளக்கு மாதிரி ரெடி பண்ணி அந்த கட்டையை வந்து சென்டரில் வச்சுட்டு அது மேலே அந்த கலசத்தையும் கொடையை வந்து வச்சுக்கிட்டேன். இந்த கொடை வந்து நானே பண்ணது. இப்போ தேரோட முகப்புக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க்மே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைன்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக தேர் துணி வந்து ஃபுல்லாக எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து தனித்தனியாக எல்லோ கலர், அப்புறம் ரெட் கலர் மெட்டீரியல், அப்புறம் அந்த பார்டர் இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வீட்டிலே வந்து அதுக்கேற்ற மாதிரி அளவெடுத்து ஸ்டிச் பண்ணுது. இது வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே பின்னாடி கயிறு வச்சு கட்டிகிட்டே வந்துடலாம். இப்போ அது மேலே டூம் ஷேப்லேயே இந்த துணியை வச்சு கவர் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறமா 2 சைடு தொம்பை வந்து வச்சுட்டு இதுதான் வந்து ஃபைனல் லுக்கு. உள்ளே வந்து பின்பக்கம் வந்து பிளாக் கலரில் துணி போட்டு கவர் பண்ணியிருக்கேன். அப்போ தான் சாமி வைக்கும்போது அழகாக இருக்கும். இப்போ உள்ள அம்பாலை வச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருந்துச்சு. மேலே வந்து கொஞ்சம் பூ போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததான் குதிரை வாகனம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குதிரையோட சைடு வியூ வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததான் முன்னாடி வர 2 கால்களையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த குதிரையோட ஷேப்பில் இந்த மாதிரி சைடில் தேவையான அளவுக்கு கார்ட்போர்டை கட் பண்ணி ஃபுல்லாக ஒட்டிகிட்டே வந்துடலாம். உள்ளே வந்து எப்பவும் போல் சின்ன சின்ன கார்ட்போர்ட் பீஸ் வந்து க்ளூ கன் வச்சு ஒட்டிகிட்டே வந்துடலாம். அப்போ தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ கால்களுக்கு வந்து சுற்றி இந்த மாதிரி ரிங் மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த ரிங்குக்கு நடுவில் தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பேப்பரை சொருவ போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக சொருவினதுக்கப்புறம் ஃபுல்லாக செல்லோ டேப் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி பண்ண குதிரைக்குள்ளே ஃபுல்லாக இந்த மாதிரி பேப்பரை வந்து சொருவியிருக்கேன். இதுதான் சைடு வியூ. ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் சொருவினா தான் அது ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். இப்போ அந்த கால்களையும் உடம்போடு வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து செல்லோ டேப் வந்து சுற்றியிருக்கேன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. 2 காது வந்து தர்மாக்கோலில் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அடுத்ததாக எப்பவும் போல் ஃபுல்லாக சின்ன சின்ன பேப்பர் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இதுதான் குதிரையோட சைடு வியூ. இது எதிர்பாராத விதமாக கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு. இப்போ எப்பவும் போல் கார்ட்போர்டு, அப்புறம் எம்சில், ஃபாயில் பேப்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணி டீட்டெயிலிங்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஃபுல்லாக கோல்டில் பெயிண்ட் பண்ணிவிட்டு டீட்டெயிலிங்லாம் கொடுத்ததுக்கப்புறமா இப்படி தான் இருந்தது. இது வந்து அம்பால் அது மேலே அமர வச்சதுக்கப்புறமான ஃபோட்டோ. இதில் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இந்த குதிரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.